பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவும். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான திருவிருந்து வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வழிநடத்தலை நிறைவாய் பெற்றுக்கொண்ட திருச்சபையாய் உம்முடைய திருமுன்னிலையிலே ஒன்றிணைந்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவருடைய கரத்திலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தனி நபர்களாக, குடும்பங்களாக, திருச்சபையின் ஒட்டுமொத்த குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு திருப்பதியிலே பங்கு பெற்று சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 15வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். 15வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
இந்த காலை திருவிருந்து ஆராதனைக்கு வருகை தந்திருக்கின்ற திரு அவையார் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்று கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வருகின்ற 9வது ஞாயிறு. படைப்பாளரான கடவுளே, உமது பல்வகை படைப்பில் உள்ள பல்வேறு வகைகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் வாழ்வதற்காகவே நீர் உண்டு பண்ணின படைப்புகளையும் ஒருவரையொருவர் சார்ந்திருப்பதன் அவசியத்தையும் உய்த்துணர உதவி செய்யும். நாங்கள் தன்னலம் மற்றும் பேராசை கொள்வதிலிருந்து எங்களை விடுவித்து உமது படைப்பின் நல்ல உக்ராக்காரர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஒருவரையொருவர் சார்ந்திருந்து அர்த்தமுள்ளவர்களாக வாழ்வதற்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக இருக்க எங்களை உணர்வூட்டும். உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காருங்கள், இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதல் 2 திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாகப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோல் ஆகும் கோமேதா கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இத்தேகல் என்று பேர். அது ஆசிரியாவுக்கோ கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் வேத பாடகம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தெறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலே வீணாய் இருமாப்பை கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன?
இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்பது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 260வது பாமாலை பாடுவோம். பாமாலை 260 உன்னதமான மாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9. மத்தேயு 3 வசனங்கள் 1 முதல் 9. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். Praise be unto the Lord. சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 13:8. மகிழ்விக்கும் மன்னா படைப்புகளின் சார்பு நிலை.
சில விதையோ நல்ல நிலத்தில் விழுது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சில 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 30 சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையே நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சாபநிலை. சில விதையோ நிலத்தில் விழுந்து சில 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. ஆமென். பருப்பு நிலை சாவு நிலை. சிறு உதயோ நல்ல விதத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலுவை 60ஆகவும் சிலுவை 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. மகிழ்விக்கும் அண்ணா. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. The interdependence in creation. Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. The interdependence in creation. Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 13:8. The interdependence in creation. Other seeds fell on good soil and brought forth grain,
some a 100-fold, some 60, some 30. Matthew 13:8. Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 38. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. Some seeds fell good soil, brought forth grain, some 100, some 100, some 60, some 30. Matthew 13:8. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அவை 60ஆகவும் 100 சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. மகிழ்ச்சிக்கும் அண்ணா தலைப்பு படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து வளர்ந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 50ஆகவும் நலம் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. மகிழ்விக்கும் அண்ணா படைப்புகளின் சார்பு நிலை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. ஆமென். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. Other seeds fell on good soil and brought forth grain, some 100-fold, some 60, some 30. Matthew 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. அனைவரும் இணைந்து சொல்லுவோம். படைப்புகளின் சார்பு நிலை. படைப்புகளின் சார்பு நிலை.
சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. ஜெப பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். நம்முடைய இணை ஆயர் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கின்றோம். அப்பா, அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபெட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அன்றைக்கு எரேமியாவுடைய வாயிலே வைத்த கர்த்தர் தாமே இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை அடியுடைய வாயிலை வைத்து அதை கேட்கும்படியான செவிகளாய் எங்கள் ஒவ்வொருவருடைய செவியும் திறப்புக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய திருச்சமூகத்திலே இந்த நாளிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 9வது ஞாயிறு. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் படைப்புகளின் சார்பு நிலை. படைப்புகளின் சார்பு நிலை. அன்புக்குரியவர்களே, அருளுரைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்வார். நமக்கெல்லாம் மாதம் மாதம் ஒரு உன்னத மலர் கிடைக்கப்படுகின்றது. எல்லா இல்லங்களுக்கும் இது உண்டு. இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இந்த நாளுக்குரிய அல்மனாக், அதாவது ஒரு பக்கத்திலே இன்றைக்கு முதல் வேதபாடம் என்ன, இரண்டாம் வேதபாடம் என்ன, மூன்றாம் வேதபாடம் என்ன, சங்கீதம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஒரு தடவையாவது இந்த வேத பகுதியை படித்துவிட்டு தேவ ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் இது ஏதோ சடங்காச்சாரமாய் போடுகின்ற காரியம் அல்ல. திருச்சபை மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு
இந்த நாளிலே இந்த வார்த்தையைத்தான் பகிர வேண்டும், இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு ஏதோ மாபெரும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நாம் மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய குக்கிராமங்களில் இருக்கிற தென்னிந்திய திருச்சபையிலும் இதே வேதபாடம் தான் வாசிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதை எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இதை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக வாசிக்க அழைக்கப்படுகிறீர்கள். வாங்கி வைக்க அல்ல. ஏதோ ஒரு பக்கம் அடித்து கொடுத்திருக்கிறார்கள், ஏதோ பார்த்தாச்சு வச்சிருவோம், இது நம்முடையது அல்ல என்ற இதை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகின்றதா இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதே வார்த்தையை அந்த நாளிலே யார் பிரசங்கம் பண்ணினாலும் அவர்களுமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஆவியானவர் ஒருவர் தான். அவர் என்ன மக்களுக்கு எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு படைப்புகளின் சார்பு நிலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒருவரோடு ஒருவர் எப்படி சார்ந்திருக்கின்றோம் அல்லது படைப்புகளோடு நாம் எப்படி சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் வாசித்த 3ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இது நாம் அடிக்கடி அநேக ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் நாம் கேட்கின்ற வசனம்தான். விதை, வழி, முள், பாறை, நெல்ல முடிஞ்சதில்ல. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டிலும் நம்முடைய தென்னிந்திய சபை இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றது சொன்னால் நாம் இதை சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் எத்தனை முறை நாம் சத்தியங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்ட எந்த வசனமாக இருந்தாலும் நமக்குள்ளாக ஜீவனாக இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுவதாய் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது விதை என்பது வேத வசனமாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிலத்தில் விழுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். விதை என்ன ஆக வேண்டும் என்றும் நாம் பார்க்கின்றோம். அப்படின்றால் இங்கே 4 விதமான நிலங்களிலே அது விழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இதை 4 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, புதைய வேண்டும். 2வது வேரூன்ற வேண்டும். 3வது இடம் வேண்டும். 4வது பலன் வேண்டும். அன்புக்குரியவர்களே, விதை புதைய வேண்டும் என்று சொன்னால் விதை புதைய வேண்டும். அப்படினால் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு விதை என்று சொல்கின்ற போது நமக்கு நன்கு தெரியும், இன்றைக்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே புதைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு பார்க்கின்றோம், நிலத்திலே விதைய தூவப்படும் விதை மணலுக்கு மேலாக இருக்க அல்ல, அது மணலுக்குள்ளாக மறைய வேண்டும். அப்படினால் ஏதோ விதைத்து விட்டோம், அது மேலாக இருப்பதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது வளர முடியாது. அது மண்ணுக்குள்ளாக அது புதைய வேண்டும். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை கேட்கின்ற நீங்கள் நானும் அதற்குள்ளாக நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகின்றது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் நாம் துறந்து நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நமக்குள்ளாக கடவுளுடைய வார்த்தை செயல்பட முடியும். ஒருவேளை ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம், அது நிரம்பி இருக்கின்றது சொன்னால் அதில் நீங்கள் மீண்டுமாக அதிலே தண்ணீர் ஊற்ற முடியாது. எந்த ஒரு பாத்திரம் வெறுமையாக இருக்கின்றதோ அந்த பாத்திரத்துக்குள்ளாகத்தான் நாம் தண்ணியை ஊற்றுவோம் என்று சொன்னால் அது நிற்கும். இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனம் புதைய வேண்டும். புதைவதற்கு நீங்கள் நானும் இடம் கொடுத்தே ஆக வேண்டும்.
இன்றைக்கு இருக்கின்ற காலங்களை பார்க்கின்ற பொழுது நாம் எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் புதிய ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக புதிய நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியரை பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம் சொன்னால் அங்கு 36, 37, 38 வசனங்களில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? அங்கு பார்க்கின்றோம், தேவன் மேனியை கொடுக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் தான் மேனியை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியும் அல்ல. 15ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள், 36, 37, 38. ஆரம்பிக்கிற போது என்ன வரும்? புத்தியினனே, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்த வேண்டும். அது நமக்குள்ளாக புதிய நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய மேனியை கொடுக்கின்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்மை அழைத்த கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார், அருமையான ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் புதைந்திருக்கின்றதா? நாம் முளைத்து நாம் கனி கொடுக்கின்றவர்களாய் இருக்க நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிலத்தின் மேற்பரப்பிலே விழுந்து இருக்கும் என்று சொன்னால் பறவைகள் பொறுக்கிக் கொண்டோம். உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும். உள்ளத்திலே ஆண்டவருடைய வசனம் செல்ல வேண்டும். வாய் அளவிலே இன்றைக்கு வார்த்தையை சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றதா இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே வைத்து அதை தியானிக்கின்ற மக்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் கனிப்பட்ட இருதயமும் பல்வேறு கொள்கைகள் கொண்ட இருதயமும் வேத வார்த்தையை ஏற்க மனதில்லாமல் இருக்கின்றது. கடினமுள்ள இருதயம், கடினமுள்ள இருதயம் என்று சொல்லி என்பது எவ்வளவுதான் வார்த்தையை சொன்னாலும் ஆண்டவரே வந்து சொன்னாலும் கூட அதை கேட்காத ஒரு ஜன கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஆண்டவரை அறியாத மக்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்கின்ற சிறு வயது மேற்கொண்டு ஆண்டவருக்கென்று வளர்க்கப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையை தங்களுடைய இருதயத்திலே தியானிக்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியும் வாழலாம்? அன்புக்குரியவர்களே, கடினப்பட்ட இருதயம், கடினமுள்ள இருதயமாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருடைய இருதயம் கடினமுள்ள இருதயமாக இருக்கும். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் உம்மை அறியேன், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் நானும் கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பேசுகிறோமோ அதன்படி நாம் செய்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? நம்மிடத்திலே அன்பு காணப்படுகின்றதா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு எங்கே? அன்பு எங்கே? ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு அன்பு எங்கே என்று சொல்லி கேட்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்புள்ளவராகவே இருக்கின்றார். எனவே அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 13:4 பார்க்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்றது, சில விதைகள் வழியருகே விழுந்தன, பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு விட்டது. இன்னைக்கு சத்துருவானவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். சத்துருவானவன் இன்னைக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய திருச்சபை மக்களாய் நீங்கள் நானும் இருக்க போகின்றோமா? அதற்காக நாம் வாழ்கின்றவராய் இருக்க போகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, விதை வேரூன்ற வேண்டும். விதை வேரூன்ற வேண்டும். மத்தேயு 13:5-6. உலர்ந்து போயிற்று, உலர்ந்து போயிற்று. வேத வசனம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வேரூன்ற முடியாதபடி உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை.
கடற் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன நடைபெறுகின்றது? மண் இருக்கின்றது, வேர் விடுகின்றது. ஆனால் கீழே கல்பாறை இருந்ததினால் வேர் ஆழமாய் போக முடியவில்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்களை பாருங்கள், அவர்கள் கர்த்தருக்குள்ளாக எப்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது விதை விதைக்கப்பட்டது, முளைக்கவும் செய்தது. ஆனால் விதை வளர இடமில்லாமல் போயிற்று. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாதபடி சத்துருவானவன் எத்தனை காரியங்களை கொண்டு வருகின்றான். ஆண்டவருக்காக நீங்கள் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொன்னால் எத்தனை தடை கற்கள் உண்டு. எல்லா கற்களையும் நீக்குகின்ற கர்த்தர் தான். அவர் தான் இன்றைக்கு மூளைக்கல்லாயிருந்து இன்னைக்கு திருச்சபையை காத்து கொண்டிருக்கின்றார். திருச்சபை இன்னைக்கு நிற்கிறது என்று சொன்னால் திருச்சபை கிறிஸ்துவின் மூளைக்கல்லிலே கட்டப்பட்டது நிமித்தமாக அது நின்று கொண்டிருக்கின்றது. என்னால் உங்களுடைய என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு அப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு திருச்சபை 75 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்துவிட்டு 76வது ஆண்டு என்ன நிலையிலே இருக்கின்றோம், என்ன நிலையிலே இருந்தோம், இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்கும் பிரச்சனை, எங்கும் போராட்டம், எங்கும் இன்றைக்கு ஒரு சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகின்ற அசுத்த ஆவி இன்றைக்கு திருச்சபையிலே சுத்தி கொண்டிருக்கின்றது. யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. பிரிவினின் ஆவி, அசுத்த ஆவி, சத்துருவின் ஆவி, அந்தகார ஆவி இன்றைக்கு எல்லாரையும் இன்றைக்கு வேறுவிட முடியாதபடி இன்னைக்கு வதைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நானும் அதற்கு உடன்படாதபடி இருக்கின்ற நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வேத வசனத்தை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வேறொன்ற வேண்டும். இந்த வார்த்தை இந்த நாளிலே எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை நான் பற்றி பிடித்துக் கொண்டு இன்னும் வரும் நாட்களிலே நான் ஆழமரமாய் நான் செழித்து வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்ம உள்ளத்தின் வார்த்தைகளை நாம் ஒரு விவசாய ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இதயத்திலே நாம் என்ன நினைக்கின்றோமோ அதான் நம்முடைய வார்த்தையாய் வெளிப்படும். நம்முடைய வார்த்தையாய் வெளிப்படும். நம்முடைய வார்த்தையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையா, இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தையா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். கற்பாரமான நிலைமா இல்லாதபடி ஆண்டவரே, ஒருவேளை இந்நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம் கற்பாறையாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நொறுக்கும் ஆண்டவரே. கற்பாலில் நீருட்டு உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவது, விதை வளர வேண்டும். அதே மத்தேயு 13:7 13:7 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, அதை நொறுக்கி போட்டது. நெருக்கி போட்டது. ஆம், காண்பதற்கு நல்ல நிலமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நல்ல நிலம் முட்செடியினால் நெருக்கப்படுவதற்காக விதை போடப்படவில்லை. அதற்கு மாறாக விதை வளர வேண்டும் என்று சொல்லி அந்த நிலத்திலே விதை போடப்படுகின்றது. முட்செடி வளர்வதற்காக அல்ல, விதை வளர்ந்து பயன் தருவதற்காகத்தான் வேதவசனம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதற்கு காரணம் என்ன? வார்த்தைகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. என்னால் முட்செடி எந்த சூழ்நிலையும் நம்மை நெருக்காதபடி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது லூக்கா 8:14 பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகின்றது, கவலை, ஐஸ்வர்யம், பண ஆசை, சிற்றின்பங்கள் நெருக்கி போட்டது. நெருக்கப்பட்டது. முற்கள் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முற்களாய் இருப்பது என்ன என்று சொல்லி அங்கு லூக்கா அழகாக சொல்கிறார். கவலை, ஐஸ்வர்யம், பண ஆசை, சிற்றின்பங்கள் நெருக்கி போட்டது. சிற்றின்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய செய்கின்ற ஊழியக்காரருடைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எல்லாம் உடனே வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தான் இருக்கு.
யார் எங்கே இருக்கின்றார்கள், என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதே பலிபீடத்தில் இருந்து கர்த்தருக்கு திருவிருந்து ஆராதனை நடத்துகின்ற அதே ஊழியக்காரர் ஒரு இடத்திலே தன்னுடைய கையிலே வேற எதை வைத்திருப்பார் சொன்னால் அதை பார்க்கின்ற உள்ளம், உங்களுடைய உள்ளம், என்னுடைய உள்ளம் உடைய வேண்டாமா? ஏன் அப்படிப்பட்ட நிலை? ஒரு துணிகரமான பாவத்துக்குள்ளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டால் போதும், இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு வாழ்வளிக்கின்றதா இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. விதை வளர வேண்டும். அந்த வசனம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அதை அற்பமாய் எண்ணி இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய கரத்திலே என்ன கோப்பையை வைத்திருந்தோம், இன்றைக்கு எந்த கோப்பையை நாம் எடுக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் தலை குனிந்து கிறிஸ்தவர்களாய் இருப்பதை நிமித்தமாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே முககுப்புற விழுந்து அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்க பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யாக்கோபிலே பார்த்தேன் சொன்னால் அங்கு யாக்கோப்பு நிருபம் எழுதியதே எதற்காக? ஊழியத்தை தான். யாக்கோப்பு வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்துகின்ற ரட்சிக்கின்ற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை தான் வளர முடியும், வளர்கின்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. நம்மை குற்றுகின்ற முற்கள் அநேகம் உண்டு. நாம் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியாதபடி இன்னைக்கு வாழ்கின்ற அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். 2 நாளைக்கு முன்னால் ஒரு நல்லவனாய் வேடம் போடுகின்றவனை உலகமும் ஊரும் விரும்பும். திருப்பி சொல்லவா? நல்லவனாய் வேடம் போடுகின்றவனை ஊரும் உலகமும் விரும்பும். நல்லவனாய் வாழுவனை இறைவன் மட்டும்தான் விரும்புவான். நல்லவனாய் வாழுவனை இறைவன் மட்டும்தான் விரும்புவார். எனவே உங்களையும் என்னையும் யார் விரும்புகிறாரோ விரும்பவில்லையோ, நாம் மனிதருக்காக நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. மனிதர்களை கூடிய ஆசை பாசங்களை நாம் தீர்க்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு கூட சார்ந்திருக்கின்ற பொழுது நாம் வளர்கின்றோம் என்று சொன்னால், இறைவனோடு வளர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகின்றார். அவர் வருகின்ற நாளே, மகளே வா, உனக்காக ஆயத்தம் பண்ணின இடத்த பிடித்துக்க. அவர் பிரிப்பார், வலது பக்கம் இடது பக்கம் பிரிப்பார். பிரிக்கின்ற பொழுது எந்த பக்கம் போவோம்னு தெரியாது. இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கிறோம்னு தெரியுது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நம் வாழ்க்கையை முடித்துட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எந்த பக்கம் இருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் செய்கின்ற பொழுதுதான் தெரியும். ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? நான் வாழ்ந்து விட்டு இந்த இடத்திலே வந்து நிற்கிறேன்னு சொல்லி நாம் சொல்ல, என்னால் விதை வளர வேண்டும், வசனம் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுகின்றதா இருக்கின்றது, நம்முடைய கிரிகையிலே அது வெளிப்படுகின்றதா இருக்கிறது அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 4வது, விதை பலன் தர வேண்டும். மத்தேயு 13:8. அன்புக்குரியவர்களே, அழகா பிள்ளைங்க சொல்லிச்சுங்க. இன்னைக்கு மகிழ்வுக்கு மண்ணா அதுதான். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, அது சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நான் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனம் எப்படியா கிரியை செய்து கொண்டிருக்கின்றது? நான் ஆண்டவருக்காக நான் எப்படி பலன் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக எல்லாரும் காண்கின்றார்கள். நம்ம 2 கண்ணில் பார்க்குறோம். நம்ம சுற்றி இருக்கிற 100 மக்கள் இருந்தாங்கன்னா எத்தனை கண்ணில் பார்ப்பாங்க? 200 கண்ணு. 1000 பேர் இருக்காங்கன்னா 2000 கண்ணு. 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 2,00,000 கண்ணு.
பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கால்கள் அங்கே கற்களோ முள்களோ எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே கற்பாறை கிடையாது, முள் கிடையாது, விதை மட்டும் அது பலன் தருகின்ற ஏற்ற நிலமாய் அமைந்தது என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விதை வளர முதலில் நிலம் உழுவப்பட வேண்டும், அது செப்பனிடப்பட வேண்டும். நாம் உடைய வாழ்க்கையை தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலாவது திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய செயல்பாட்டை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, நான் உடைய வசனத்தை வாரம் வாரம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏன் அநேகர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வீட்லேயும் வசனம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, 24 மணி நேரமும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா? பலன் என்பது நமக்கு நன்கு தெரியும், ஆவியின் கனிகள். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். ஒரு நிலத்திலே ஒரு விதை விதைக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய தண்ணீர், காற்று எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். விளையச் செய்கின்றவர் அவர், விளையச் செய்கின்றவர் அவர். ஈசாக்கு விதை விதைத்தான், அதை 100 மடங்கு விளை செய்தவர் கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே விதைக்கப்படுகின்ற வசனத்தை விதை செய்கின்றவர் கர்த்தர் ஒருவரே, மனிதன் அல்ல. மனிதனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பி நம்பி வாழ்ந்த நாட்கள் போதும் போதும். இனியாவது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக 100 மடங்கு, அங்க பார்க்கிறோம், சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திருக்கிற திருச்சபை மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் 100 மடங்கு இந்த ஆண்டிலே பலன் கொடுக்கின்ற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க முடியாது இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கின்றார். அவருடைய வசனம் ஒருபோதும் வெறுமனே திரும்பாது, தான் விரும்பினதை நிறைவேற்றி திரும்பும் என்று வேதவசனம் சொல்கின்றது. அவருடைய வசனத்துக்கு ஜீவன் உண்டு, ஆவி உண்டு, அது ஜீவனாய் இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஒரு செத்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எனக்கு கொடுக்கின்ற வார்த்தை, கொடுக்கின்ற வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கின்ற வார்த்தையாய் வசனமாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த கொலேசியர் 2ஆம் வேதபாடத்திலே 2ஆம் அதிகாரம் 23 பார்க்கிற பொழுது, மாமிசத்தை பேணுகிறதுக்கு ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஒருவேளை நீங்கள் உலகத்தின் மக்களுடைய வார்த்தையில் நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் அது மாமிசத்தை ஏற்றதா இருக்குமே ஒழிய ஆவிக்குரியதா இருக்காது, அது ஆத்ம ஈடேற்றத்துக்குரியதா இருக்காது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது ஆவியின் கனிகளை கொடுக்க, சிலுவையின் கனிகளை கொடுக்க, வரக்கூடிய நாட்களே நாம் சிலுவை தியானத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். சிலுவையின் கனிகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமாம். இன்றைக்கு நம்ம அழகாக ஒரு பாட்டு பாடிட்டு வந்தோம், அடிக்கடி பாடுற பாட்டு. என்ன பாட்டு? பாமாலை 15, அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறேன் தெய்வ வீட்டின் நன்மையாலே சொல்லி பாடிக்கிட்டு வருது. 4ஆம் கவி என்ன சொல்லுது? நல்ல நிலத்தில் விழுந்த விதை பயிராகுமே, நானும் அவ்வாறு மிகுந்த கனிகளை தரவே வசனத்தை காக்க நீர் ஈவலிப்பீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். வசனத்தை காக்க நீர் ஈவலிக்க கடவீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்குள்ளாக நான் அலங்கார பீடத்துக்கண்ணாக வரப்போகின்றேன். இன்றைக்கு வருகின்ற பொழுது நீர் கொடுக்கின்ற அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கின்றதாய், நல்ல நிலத்திலே விழுந்த விதை பயிராகுமே, நானும் அவ்வாறு மிகுந்த கனிகளை கொடுக்க பாடினோம். அதனுடைய அர்த்தத்தை எவ்வளவு பேர் புரிந்து பாடுகின்றோமோ? இன்றைக்கு காலை ஆராதனையிலே உள்ளே வருகின்ற பொழுது நாம் பாடி வந்திருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயிராக வேண்டும், கனி கொடுக்கின்ற கனியாக வேண்டும். அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது எனவே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த 1ஆம் வேதபாடம் ஆதியாகமத்திலே பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணாராம்? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தது மட்டுமல்ல, அவனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து வந்து அதை
பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்றைக்கு திருச்சபையாகிய இந்த தென்னிந்திய திருச்சபையை உங்களுடைய என்னுடைய கருத்திலே கொடுத்திருக்கின்ற ஆவியானவர் அதை காக்கவும் அதை பராமரிக்கவும் பண்படுத்தவும் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு ஏதோ தேட்டம் என்பது எங்கேயும் அல்ல. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒருவேளை ஆலயத்துக்கு வருவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உலாவினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மத்திலே உலாவர் என்று சொன்னால் இதுதான் ஏதேன் தோட்டம். இதைத்தான் நாம் பண்படுத்தவும் காக்க வேண்டும். எப்படியா போகட்டும், நமக்கு என்ன? யாரோ பண்றாங்க, அவங்க கர்த்தர் கடை கொடுக்கட்டும். நெவர். ஆண்டவர் வருகின்ற பொழுது யார் பண்ணினாங்களோ பண்ணியல்ல, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீர்கள், நான் என்ன பண்ணினேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கணக்கு கேட்க உள்ளவராக இருக்கின்றார். நீதி இல்லாத சூழ்நிலை நாம் நீதிக்கு துணை போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதை அருவருக்கின்றவராக இருக்கின்றார். அநீதி உள்ளவர்களுக்கு தேவனே அல்ல. அப்படினால் நாம் ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். தூய இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். இன்றைக்கு விதை நம்மிடத்திலே பலன் கொடுக்கின்ற விதையாக இருக்கின்றதா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே விதை புதைய நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்றோமா? ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், புதைய வேண்டும், அடுத்ததாக வேறுண்ட வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதை கேட்டவர்களாய் அல்ல, கேட்டபடி நீங்கள் வாழ்க்கையிலே கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இது நம்மிடத்திலே அபியாசப்படுகின்ற பொழுது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே இருந்த அதே ஆண்டவர் தூய இம்மானுவேல் ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் அநேக காரியங்களை அந்த நாட்களே உண்மையின் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய மக்களுக்கு நீர் வெளிப்படுத்துவது போல இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் சொன்ன அதே உண்மையின் வார்த்தையை பரிசுத்த ஆவியான மூலமாய் கர்த்தாவே நாங்கள் கேட்கும்படி நீர் எங்களை கிருபை பாராட்டினதற்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, விதை புதைய வேண்டும் ஆண்டவரே, விதை புதையுவது மட்டுமல்ல அது வேரூன்ற வேண்டும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, வேரூன்றுவது மட்டுமல்ல ஆண்டவரே, அது வளர வேண்டும் ஆண்டவரே, வளருவது மட்டுமல்ல ஆண்டவரே, பலன் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வருத்திலும் கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதற்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். அப்படியாக கர்த்தாவே உம்முடைய திருச்சபத்திலே நாங்கள் வர எங்கள் கிருபை தாரும். எல்லா துதி கனமும் உமக்கு அடிக்கின்றோம். பிரேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். அதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம். பொழுது Namaskara
பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலலோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற பணிமுடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிமுறையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரணத்தாருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த கரணத்தில் இன்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் கூட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக எழுந்து நிற்போம். கர்த்தரின் பந்தியில் வா என்ற கீர்த்தனையில் ஒரு சரணத்தை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா.
என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாக திரியேகனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 212வது பாமாலை பகலோன் கதிர் போலுமே என்று தொடங்கும் பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் நாகரிகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடொளி காலமத்திக்கும் பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத படைப்புகளின் மகுடமாய் மனுக்குலத்தை படைத்த அன்பின் ஆண்டவரே, படைப்புகளிலே சார்பு நிலைமையை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இணைந்து வாழ்கின்ற ஆற்றலை தந்திருக்கின்றீர். நாங்களும் இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் 30 60 100 பலன் தர 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்களும் திருச்சபையாய் குடும்பங்களாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு அருள் தந்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.